இப்போ நம்ம தமிழ்நாடு இசேவை போர்ட்டலில் எப்படி யூசர் ஐடி லாகின் பண்ணுறதுன்னு ஐடி க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணுறது பார்ப்போம். இப்போ டிஎன்இஜிஏ அப்படின்னு கூகுள் குரோமில் டைப் பண்ணி சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்லேயே அந்த டிஎன்ஜிஏ போர்ட்டல் ஓப்பன் ஆகும். டச் பண்ணால் இது மாதிரி இசேவை பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே டவுன்லோட் பண்ணால் துறை உள்ளுணர்வு, பயனாளர் உள்நுழைவு ரெண்டு இருக்கும். பயனாளர் உள்ளுணர்வு உள்ளே போகணும். உள்ளே போனோன்னே நம்ம ஏற்கனவே யூசர் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேப்சா போட்டு லாகின் பண்ணலாம். இப்போ புதுசாக யூசர் ஐடி க்ரியேட் பண்ணால் நியூ யூசர் சிங்கப்பூர்னு இருக்கும். அதை டச் பண்ணி உள்ளே போவோம். டச் பண்ணி உள்ளே போனோடனே உங்கள் நேம், ஃபுல் நேம், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், அப்புறம் யூசர் ஐடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா போட்டு சிங்கப்பூர் தான் உங்கள் ஆதாரில் லிங்க் ஆகிக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை சப்மிட் அதை கொடுத்து என்டர் பண்ணால் யூசர் ஐடி க்ரியேட் ஆகிடும். இப்போ வாங்க எப்படி யூசர் ஐடி ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு உள்ளே போகலாம். ஏற்கனவே க்ரியேட் பண்ண யூசர் ஐடி கேப்சா போட்டு லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணோம்னா இதுமாதிரி ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். இதில் பலவிதமான சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உள்ளே போகணும். செகண்ட் ஆப்ஷன் வரும் வருவாய்த்துறை மூலமாக நமக்கு தேவையான இன்கம் சர்டிஃபிகேட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், அப்புறம் ஃபஸ்ட் கிராஜ் சர்டிஃபிகேட் அப்படின்றதுனா 37 விதமான சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.